இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்புறமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தருடைய நாமம் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. ஸோ நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் முக்காலத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறார். த ஃபாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், த ஃபியூச்சர் டென்ஸ், 3 காலத்துக்கும் ஒரே தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். ஸோ நேற்று நடந்த காலங்களிலும் அவர் இருக்கிறார், இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார், இனியும் என்ன செய்ய போகிறார், நடத்த போகிறார். தான் இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர். ஸோ அவருடைய பிள்ளைகளாக மாறும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சம்பாதித்து கொடுத்த ரட்சிப்புக்காக நான் கர்த்தருக்கு கோடாகோடி நன்றிகளை உள்ளத்தின் நாளத்திலிருந்து எடுக்கிறேன். சங்கில் ஏற்கனவே அறிவித்த வண்ணமாய் என்னுடைய பேர் இளையராஜா, என்னுடைய மனைவியின் பேர் கலைச்செல்வி. எங்களுக்கு 2 பெண் பிள்ளை இருக்கிறாங்க. மூத்தவள் யூகேஜி போகிறாங்க. இளைய பொண்ணு பக்கத்தில் அங்கன்வாடி இருக்கிறது, அங்கே போய் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து வையம்பட்டி திருச்சபைக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸோ எங்களுக்கு 15லேருந்து 20 பேர் வருவாங்க. வீட்டில் தான் நாங்கள் கூடி ஆராதிக்கிறோம். ஸோ அடியன் ஒரு ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்க்கும்போது ஆண்டவர் அழைத்தார். என்னுடைய மனைவியும் டீச்சராக இருந்தாங்க ப்ரைவேட் ஸ்கூலில். ஸோ கடவுள் அழைக்கும் பொழுது மதுரை வேதாகம கல்லூரியில் 3 வருடங்கள் படிக்கும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஸோ அதுக்கப்புறம் முழு நேரமாக மணப்பாறை திருச்சபையிலிருந்து வையம்பட்டி திருச்சபை கிட்டத்தட்ட 2017 நாங்கள் ஸ்தாபிக்கப்பட்டது. ஸோ அதிலிருந்து 2019 எங்களுக்கு மேரேஜ் ஆனது. ஸோ அதிலிருந்து குடும்பமாக வையம்பட்டி சுற்றியுள்ள பகுதிகளில் சுவிசேஷ அறிவிக்கும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் தந்து வருகிறார். தொடர்ந்து அங்கேயும் திருச்சபையாய் கூடி ஆண்டவரை ஆராதிக்கும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் தருகிறார். நம்ம சாட்சி சொல்ல போனால் எனக்கு நேரம் பத்தாது. ஸோ அதனால் அங்கிள் சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு பஸ் இருக்குது, அதை பிடிச்சிட்டாங்கன்னா போதும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் ஸோ உங்களை பஸ்ஸு பிடிக்கிற அளவுக்கு நான் என்ன செய்வேன், முடிக்கலாம் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளே நான் பேசப்படுவேன். அதோடு கூட கர்த்தருடைய வார்த்தை வேதம் என்ன சொல்கிறது என்றால், எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை முடிங்க பார்ப்போம். எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை சொல்லுங்களேன். ஸோ அந்த வசனங்களை என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது, மகிமைப்படுத்தியிருக்கிறார். எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அதனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எவ்வளோ உங்களுக்கு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ ஸோ அந்த இதுக்கு கொடுக்க கர்த்தர் தாமே பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து அனுக்கிரக செய்வாராக. நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம், சரி கலாத்தியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம், கலாத்தியர் 6. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு நிருபம், கலாத்தியர் 6 வசனம் 9, 10 நம்ம வாசிக்கலாம். ஆகையால் போதும். நம்ம வாசித்த வேத வசனத்தை கர்த்தர் தாமே நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. சப்போஸ் பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை அவர் என்ன செய்கிறார், சுட்டி காண்பிக்கிறார். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்பீர்களாக. நன்மை செய்யல சோர்வு வருமா? நம்மளாம் சோர்வு அடைகிறோமா இல்லையா? சோர்வு அடைகிறோமா இல்லையா? இவன் என்ன சொல்லுதுன்னா, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. இங்கிலீஷில் வாசிக்கும் பொழுது let us not lose heart in do good. அதாவது நன்மை செய்வதில் நம்முடைய இதயத்தில் என்ன செய்யக்கூடாதான், சோர்ந்து போகக்கூடாதான். அப்போ நன்மை செய்வதில் சோர்வு என்ன செய்யும்? கண்டிப்பாக நன்மை தான் செஞ்சேன், எனக்கு என்ன செய்யுது, எவ்வளோ நன்மை செஞ்சாலும் எனக்கு தீமை தான் வருது அப்படின்னு நினைக்கிறோம்ல. அப்போ என்ன செஞ்சிருவோம், மறுபடியும் நன்மை செய்து விட்டுருவோம். எதுக்கடா செஞ்சுக்கிட்டு, எவ்வளோ நன்மை செஞ்சாலும் எனக்கு என்ன ஒரு கெட்ட பேர் தான் நமக்கு வருது. அப்போ என்ன செய்யக்கூடாது, நன்மை செய்து தீமை செய்ய வேண்டாம், நன்மை செய்ய வேண்டாம், நம்ம உண்டு நம்முடைய வேலை உண்டு அப்படின்னு நம்ம இருக்கிறோம். ஸோ நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, கிறிஸ்தவங்க அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதான் இங்கே கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்கிறாரு, நீங்கள் நன்மை செய்வதில் என்ன செய்யக்கூடாதான், சோர்ந்து போகக்கூடாது. let us not lose your heart in doing good. நன்மை செய்வதில் ஒருபோதும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. கண்டிப்பாக என்ன வரும், நமக்கு சோர்வு வரும். ஸோ எவ்வளோ நன்மை செய்தாலும் எனக்கு கெட்ட பேர் தான் வருது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நேரங்கள் அதிக நேரத்தில் வருது. ஆனால் நம்ம ஒருபோதும் நன்மை செய்வதை விட்டு விடவே கூடாது. ஏன் அப்படின்னா, ஒரு வசனம் வாசிக்கலாம். 3 யோவான் 11 வசனம் வாசிங்க. 3 யோவான் 11 வசனம். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாகியிருக்கிறான். நன்மை செய்கிறவன் யாரால் உண்டாயிருக்காங்களா? தேவனால் உண்டாயிருக்கிறான்.
அப்போ நன்மை செய்வதை ஒருபோதும் நாம் விட்டுவிடக்கூடாது. ஸோ திருச்சபைக்கு மட்டுமல்ல, ஊழியருக்கு மட்டுமல்ல, விசுவாசிகளுக்கு விசேஷமாய் நன்மை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. விசுவாசிகளை தாண்டி அவிசுவாசிகளுக்கு நன்மை செய்வது அவசியமாக இருக்கிறது. ஸோ முதலாவது மிஷினரிகள் என்ன செஞ்சாங்க? முதலாவது மிஷினரிகள் என்ன செஞ்சாங்க? ஸோ முதலாவது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஸ்கூல் ஆரம்பித்தாங்க. ஸ்கூல் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மருத்துவமனையில் ஸ்தாபித்தாங்க. ஸோ இயேசு கிறிஸ்துடைய அன்பை தங்களுடைய கிரிகையில் காமிச்சாங்க, வாழ்க்கையில் காண்பித்தார்கள். நிறைய மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு நம்முடைய பிரதரன் சபையில் நன்மை செய்வது இல்லை, சமூக சேவை செய்கிறது இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்க, விசுவாசிகளுடைய வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரங்க பேச மாட்டாங்க. யோசிச்சு பார்க்கல, இன்றைக்கும் ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியோட பேச மாட்டாங்க. நம்ம எப்படி நன்மை செய்கிறது? பக்கத்து வீட்டுக்காரங்க அவிசுவாசியாக இருப்பாங்க, அங்கே என்ன இருக்கும்? பிரச்சனை இருக்கும். எப்படி அவங்க ஆண்டவருக்குள்ளே வருவாங்க? யோசிச்சு பாருங்களேன். ஸோ நன்மை செய்வதில் அவங்க நம்ம தீமையே செஞ்சாலும், பக்கத்து வீட்டுக்கார தீமையே செஞ்சாலும் நம்ம என்ன செய்யணுமா? நன்மை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. விசேஷமாக நம்ம பிரதரன் திருச்சபையில் அந்த நன்மை செய்கிறதுல நம்ம செய்யலை. ஸோ நன்மை செய்வது அவசியம். ஒன்று நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்படுவதற்கு நன்மை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எபேசியர் எடுங்களேன். எபேசியர் நிறைய பேர் இன்றைக்கு தப்பாக புரிந்து கொள்கிறார்கள். எபேசியர் 2 அதிகாரம் 8 வசனம் வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இட் இஸ் கிஃப்ட் ஃபார் காட். ஸோ சால்வேஷன் கிஃப்ட் ஃபார் காட். ரட்சிப்பு கர்த்தருடைய ஈவு. ஸோ அதை அடைவதற்கு நம்ம நன்மை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கல்வாரி சிலுவையில் மரித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் போதும். ஆண்டவரே, என்னுடைய பாவத்துக்காய் சிலுவையில் மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் நம்பினா போதும், நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும். அதற்காக நன்மை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர், இப்போ ரோமர்கள் நிருபம் 4 அதிகாரம் 5 வசனம். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குறவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவி என்ன செய்கிறாராம்? நீதிமானாக்குறாரா? ஒருவேளை வேளாங்கண்ணிக்கு போனது நம்ம பாவம் மன்னிக்கப்படுமா? ஸோ பழைய கோயிலிருந்து புது கோயிலுக்கு முட்டி போட்டு போனால் நம்ம பாவம் மன்னிக்கப்படுமா? வேதம் என்ன சொல்லுதுன்னா, தெளிவாக ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறவிடத்தில். கிரியை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேருந்து பழனிக்கு நடந்து போனால் ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சிடுவாரா? ஐயப்பன் கோயிலுக்கு 40 நாள் விரதம் இருந்து போனால் மன்னிச்சிடுவாரா? மறுபடியும் குளிக்க தான் செய்வாங்க. பாவம் மன்னிக்கப்படாது. வேதம் சொல்லுகிறது, பாவியை நீதிமானாக்கிறவிடத்தில் விசுவாசம் வைக்கும் பொழுது அந்த விசுவாசமே அவனுக்கு என்ன செய்யப்படுகிறதா? நீதிமானாக்குகிறதா. அப்போ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நிறைய பேருக்கு அன்னதானம் போட்டுட்டோன்னா ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்வார், பாவம் மன்னிக்கப்படும். ஒருபோதும் பைபிள் அக்செப்ட் பண்ணலை. யோசிச்சு பாருங்க. கையில் அவருக்கு நான் இந்த கேள்விப்பட்டு நினைக்கிறேன், கையெல்லாம் குஷ்டம், அழகான லட்டு என் கையில் வாங்கி சாப்பிட முடியுமா? ஸோ மனிதனுடைய நிலைமை அதான் இருக்கிறது. ஸோ எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதமாக இருக்கிறது. அதை அறிந்தவன் யார்? அப்போ கடவுள் என்ன செய்ய மாட்டாரா? ரட்சிக்கப்படாமல் நம்ம கிரியை செஞ்ச நன்மை செஞ்சோன்னா அது கர்த்தருடைய பார்வையில் அங்கீகரிக்காது, உடைய மனுஷருடைய பார்வையில் அங்கீகரிக்கும். ஸோ நிறைய பேருக்கு அன்னதானம் போடலாம், நிறைய பேருக்கு நன்மை செய்யலாம், நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம். ஸோ நிறைய பேர் இன்றைக்கு உலகத்திலே செய்கிறார்கள். ஸோ அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது, ரட்சிக்கப்பட்ட நாமும் கண்டிப்பாக நன்மை செய்ய வேண்டும். அது கண்டிப்பாக யாபக புஸ்தகத்தில் எழுதப்படும். வெளிப்படுத்தி புஸ்தகம் வாசிக்கிறோம், நம்ம என்னென்ன செய்கிறோமோ அதெல்லாம் யாபக புஸ்தகத்தில் எழுதப்படும். இன்னொன்று, நம்ம எல்லாருமே என்ன செய்ய போகிறோம்? கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்க போகிறோம். கிறிஸ்துவின் நியாயஸ்தானம். ஸோ நமக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. ஸோ நமக்கு ஆக்கினை தீர்ப்பு அல்ல, ஆனால் கிறிஸ்துவின் நியாயஸ்தானம் இருக்கிறது. இந்த பூமியில் நம்ம செஞ்ச நன்மைக்கும் தீமைக்கும் தக்க பலனை அடையும்படியாய் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நீங்களும் நானும் நிற்க வேண்டும். அப்போ நம்ம செஞ்ச நன்மையெல்லாம் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் தான் எனக்கு கிரீடமாக இருக்கிறீங்க, மகிழ்ச்சியின் கிரீடம். தெசலோனிக்கே திருச்சபையாரே, நீங்கள் தான் எனக்கு மகிழ்ச்சியின் கிரீடமாக இருக்க போகிறீங்கிற காரியத்தை சொல்கிறான். யோசிச்சு பாருங்கள். அப்போது நம்ம செஞ்ச நல்ல காரியம், ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பு செஞ்ச நல்ல காரியம், அதை நம்ம பரலோகத்திலையும் பின்தொடர்கிறதா இருக்கிறது. அதனால் நம்ம என்ன செய்யணுமா? நன்மை செய்யல ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. அங்கே வாசிக்கிறோம், டு நாட் லூஸ் யுவர் ஹார்ட் இன் டூ குட்.
நன்மை செய்வதில் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யக்கூடாது, இழந்து போகக்கூடாது. எவ்வளோ பேர் நமக்கு தீமை செஞ்சாலும் தொடர்ந்து நம்ம நன்மை செய்வது அவசியமாக இருக்கிறது. முதலாவது நன்மை செய்வதில் முதலாவது சோர்ந்து போகக்கூடாது. தொடர்ந்து எடுத்துக்கலாம். கலாத்தியர் அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 9வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நன்மை செய்கிறது சோர்ந்து போகாமல் இருப்பதாக அப்படியே வச்சுட்டு 2 தெசலோனிக்கேயர் 3:13 எடுங்களே. அப்படியே வச்சுட்டு 2 தெசலோனிக்கேயர் 3:13 எடுங்க. சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்கள். தெசலோனிக்கே திருச்சபைக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லி எழுதுகிறார். ஸோ நம்ம தொடர்ந்து நன்மை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 2:7 வாசிங்க. ரோமர் 2:7. சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கணத்தையும் அழியாமையும் தேடுகளுக்கோ நித்திய ஜீவனை அளிப்பார். யாருக்கு அவர் அளிப்பாரா? சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து. இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக முக்கியமான காரியம் என்னென்னா, நம் நன்மை செய்வதில் ஒருபோது என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகாமல் இருப்பது அவசியமாக இருக்கிறது. கண்டிப்பாக நமக்கு சோறு வரும். நம்ம நன்மை செய்யும் போது என்ன செய்வாங்க, நம்முடைய உறவினர்களோ நம்முடைய சக விசுவாசிகள் கூட என்ன செய்வாங்க, நம்ம ஏளனமாய் பேசுவார்கள். ஸோ நம்ம நன்மை செஞ்சவங்க கூட என்ன செய்வாங்க, நமக்கு விரோதமாய் செயல்படுவார்கள். ஆனால் ஒருபோதும் நன்மை செய்வதை என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் மறந்து விடக்கூடாது, நிறுத்தக்கூடாது. தொடர்ந்து நம்ம நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஸோ ஒருபோதும் நம்ம தீமை செய்யக்கூடாது. ஸோ வானம் எப்படி மழையை நல்லவர்களுக்கு கெட்டவர்களுக்கு பெய்து கொண்டே இருக்கிறதோ, அதே போல் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் எந்த ஏற்றுத்தாழ்வும் இல்லாமல் பச்சபாதம் இல்லாமல் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ விசுவாசிகளுக்கு எப்படி செய்கிறோமோ அதே போல் அஞ்ஞானிகளுக்கும் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. ஸோ அப்போ தான் அவங்க என்ன செய்வாங்க, கிறிஸ்தவர்களாகிய நம்மை கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார்கள் அவங்களால ருசிக்க முடியும். அப்போ சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய நற்கிரிகளை பார்த்து அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் பின்பற்றுவார்கள். இன்றைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்து ஏற்றுள்ளது காரணம் என்னென்னா, நீங்களும் நானும் தடையாக இருக்கிறோம். ஸோ நம்முடைய துர்க்கிரிகை அநேக சூழ்நிலையில் அவங்க இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வதற்காக தடையாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் யோசிச்சு பாருங்களேன். நமக்கு 2 கண்கள் நம்மளை சுற்றியும் 1000 கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. அவங்க எங்கே போகிறாங்க, என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை என்ன, எல்லாமே அவங்க கிறிஸ்டியாக தெரியும். நம்ம ஒவ்வொரு நடையும் நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் புரஜாதியர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நன்மை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் தீமை செய்யக்கூடாது. இதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். அது நன்மை செய்வது தான் மனிதனுக்கு பிரயோஜனம் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது. இன்னொரு காரியம் வாசிக்கலாம். 10வது வசனம் வாசிங்க. ஆகையால் சிஸ்டர் அந்த முதல் வசனத்தில் பின்பகுதி வாசிங்க. போதும். முதலாவது நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. 2வது நன்மை செய்வதில் தளர்ந்து போகக்கூடாது. தளர்வு இருக்கும், தளர்வு வரும். ஸோ நம்ம நன்மை செஞ்சு ஒருவேளை நம்ம நன்மை செஞ்சுட்டே இருக்கோம், ஆண்டவர் நமக்கு பிரதிபலன் கொடுக்க லேட்டாச்சு அப்படின்னு என்ன வரும், நமக்கு சோர்வு வரும். அப்படி தானே? அப்படியே இல்லையா? உடனே நமக்கு ஏன் நன்மை செய்ய மாட்டோம்னா, நமக்கு பிரதிபலன் கிடைக்கல, அதனால நம்ம என்ன செய்யறோம், நன்மை செய்ய மாட்டோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, தொடர்ந்து வசனத்தை வாசிங்க. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். ஆண்டவர் யாருக்கு என்ன இல்லை, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அவர் ஒருபோதும் அநீதி உள்ள கடவுள் அல்ல. நம்ம விசுவாசிகளுக்கு செஞ்சாலும் சரி, அவிசுவாசிகளுக்கு செஞ்சாலும் சரி, ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார், கணக்கில் வைத்திருக்கிறார். அவன் கொடுத்ததை அவர் என்ன செய்வாராம், அவர் திரும்ப கொடுப்பார். அது மட்டுமல்ல, என் நாமத்தின் நிமித்தம் 1 கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அது பிரதிபலனை அடையாமல் போவதில்லை. யோசிச்சு, எல்லா வசனமும் நமக்கு தெரியுது. நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்துகிறோமா? ஸோ நம்மளையால் ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? ஸோ நம்மளையால் திருச்சபைக்கு என்ன பிரயோஜனம்? ஸோ நம்மளையால் நம்முடைய குடும்பத்துக்கு என்ன பிரயோஜனம்? ஸோ நம்மளையால் நம் வாழ்கிற சமுதாயத்துக்கு என்ன பிரயோஜனம்? இது நம்ம கேள்விப்பட்டோம். இதை நம்ம அலசி ஆராய்ஞ்சோமானால் ஒருபோது கிறிஸ்துவுக்குள்ளே கனியேற்றவர்களாக நம்மளால் வாழ முடியாது. இருக்கிற இடத்துல ஆண்டவருக்காய் நீங்களும் நானும் பிரகாசிக்க முடியும். எனக்காக என்னோட ஆண்டவருக்கு, எனக்காக சிலுவையில் மரித்த ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? எனக்காக என்னுடைய திருச்சபைக்கு என்ன பிரயோஜனம்? எனக்காக என்னுடைய குடும்பத்துக்கு என்ன பிரயோஜனம்? என்னால் என்னுடைய சமுதாயத்துக்கு என்ன பிரயோஜனம்?
ஸோ அன்றைக்கு இருந்த மிஷினரிகள்லாம் தங்களுடைய சௌரியமான வாழ்க்கையை விட்டு இங்கே வந்து கஷ்டப்பட்டார்கள். ஸோ சிவகாசியில் ராக்லாந்து பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவ்வளோ பெரிய பணக்கார குடும்பத்தில் அவர் பிறந்தவர். அவர் என்ன செஞ்சார்னா, சிவகாசி வீதியில் அலையும் பொழுது அவர் போட்டுக்கிற அந்த தொப்பியில் தான் கூழ் வாங்கி குடித்தாராம். அவருடைய படுக்கை அநேக சூழ்நிலையில் மரத்துக்கடியில் தான் அவருடைய படுக்கை இருந்ததா. இப்படி தான் மிஷினரிமார்களுடைய வாழ்க்கையெல்லாம் இருந்தது. இந்த யோசித்து பாருங்கள், எல்லா நன்மைகளையும் நாம அனுபவிக்கிறோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படாத அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நம்முடைய பங்கு என்ன? நான் உத்தரப்பிரதேசத்தில் போகும்பொழுது அங்கே நாங்கள் கேட்டோம், கோல்கேட்டுனா என்னென்னு தெரியுது. கோல்கேட்னா என்ன? கோல்கேட்டு பேஸ்ட் இருக்குல்ல, இது இந்தியா ஃபுல்லாக ரீச் ஆகிருக்கு. கோல்கேட் வந்து இந்தியா ஃபுல்லாக ரீச் ஆகிருக்கிறது. அதோடைய ரகசியம் நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இயேசு கிறிஸ்துனா என்ன செய்யலை, யாருக்கும் தெரியல. அது எந்த கடையில் விற்கின்னு கேட்குறாங்க. எந்த கடையில் விற்கின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கோல்கட்டு எல்லா பக்கம் பரவுனதுக்கான காரணம் என்னென்னா, அவர் கோல்கட்டு அந்த நிறுவனத்துடைய தலைவர் வந்து ஒரு கிறிஸ்டியன். ஸோ ஒரு ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கும் பொழுது தசமபாகத்தை எடுத்து என்ன செஞ்சாராம், பிரித்து வைத்தாராம். ஃபஸ்ட்டு என்ன செஞ்சாரா, 10ல் 1 பங்கு கொடுத்தாராம். ஆனால் நம்ம புதிய ஏற்பாடுபடி தசமபாகம் கிடையாது. அது என்ன செய்யணும்னா உற்சாகமாய் கொடுக்கணும். அதான் வேதம் போதிக்கிறது. 10ல் 1 பங்கு இல்லை, உற்சாகமாக என்ன செய்யணும், கொடுக்கணும். இப்போ என்ன செய்யலாம், கொஞ்சம் 10ல் 1 பங்கு அவர் எடுத்து வைத்தாராம். அதுக்கப்புறம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது 20 பங்கு எடுத்து வச்சாராம். அதுக்கப்புறம் ஆண்டவர் ஆசீர்வதிட்டே இருக்கும் பொழுது எவ்வளோ லாபம் வருதோ எல்லாத்தையுமே ஆண்டவர் கொடுத்துட்டாராம். அதனால தான் கோல்கட்டு இந்தியா ஃபுல்லாக பரவி இருக்கிறது. யோசிச்சு பாருங்களே, கோல்கட்டு வந்து ஒரு கிறிஸ்டியனுடைய அது நிறுவனமாக இருக்கிறது. இன்றைக்கி நார்த் இந்தியாவில் அங்கே போகிறோம், கோல்கேட்னா என்னென்னு தெரியுது, ஏசு கிறிஸ்துனா என்னென்னு தெரியல. யோசிச்சு பாருங்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவாகி அவர் கல்வாரி சிலுவையில் விளையாடப்பட்ட சிந்தி நம்ம மீட்டு எடுத்திருக்கிறார். ஸோ அவரை இன்றைக்கும் தெரியாமல் அநேக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பங்கு என்ன? ஸோ இது நம்ம விழுந்த கடமையாக இருக்கிறது. அதான் இங்கே வாசிக்கிறோம். இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. இப்போ 10ஆம் வசனத்தை வாசிக்க மறுபடியும். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்காக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம். யாவருக்கும் என்ன செய்யணும், எல்லாருக்கும் நன்மை செய்யணும். விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யணும். யோசிச்சு பாருங்கள், நம்முடைய சபையில் எவ்வளோ ஏழை மக்கள் இருப்பார்கள். ஸோ சபையில் எவ்வளோ விதவைகள் இருப்பார்கள். ஸோ அவங்கள ஒரு நாள் போய் விசாரிக்கலாம். வீட்டு குடும்பம் இருக்கும் பொழுது நம்ம போய் எல்லோரும் என்ன செய்ய கலந்து கொள்ளலாம். அப்போ தான் குடும்பத்தில் என்ன பிரச்சனை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இன்றைக்கு சபைக்கு வர்றவங்க எங்கே இருக்காங்க என்னென்னு நமக்கு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கூடுறோம், மீதி 6 நாட்கள் என்ன செய்கிறோம், அவங்க என்ன செய்கிறாங்க, எங்கே இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறாங்க, எங்கே வேலை பார்க்குறாங்க, அவங்க எத்தனை பிள்ளைங்க, இதெல்லாம் நமக்கு தெரியாது. வேதம் என்ன சொல்லுதுன்னா, விசேஷமாக விசுவாச குடும்பத்தார் யாவருக்கும் நன்மை செய்ய கடவுள். யோசிச்சு பாருங்களேன், இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வலது பக்கம் செம்பையாடு இருக்குது, இடது பக்கம் வெள்ளாடு இருக்குது. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. இப்போது வலது பக்கத்தில் பார்த்து, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நீங்கள் எல்லோரும் என்ன செய்யுங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிங்க. இப்போ அவங்க கேட்குறாங்க, எப்படி நாங்கள் பிரவேசித்தோம்? அவங்க சொல்கிறாங்க ஆண்டவர் கேட்குறாரு. அவங்க கேட்குறாங்க, நான் பசியாக இருந்தேன், எனக்கு என்ன செஞ்சீங்க? சாப்பாடு கொடுத்தீங்க. எனக்கு வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு என்ன செஞ்சீங்க? வஸ்திரம் கொடுத்தீங்க. நான் வியாதியாக இருந்தேன், எனக்கு என்ன செஞ்சீங்க? பார்க்க ஊற்றி. அப்போ நீதிமான் சொல்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் எப்போ சாப்பாடு இல்லாமல் இருந்தீங்க, எப்போ ட்ரெஸ் இல்லாமல் இருந்தீங்க, எப்போ காவலில் இருந்தீங்க? இந்த சிறியவராகியவர்கள் எவ்வளோ செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். இது உபத்திரவ காலத்தில் நடந்த சம்பவம். உபத்திரவ காலத்தில் இஸ்ரேல் மக்கள் ஓடி ஒளியும் பொழுது அவங்களை யார் அனுமதிப்பார்களோ அவங்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரா, அவங்களை அங்கீகரிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஒருவேளை அது உபத்திரவ காலம் நடந்த வீரர்களுக்கு நடந்த சம்பவமாக இருந்தாலும் சரி, இது நம்முடைய வாழ்க்கையிலும் சால சிறந்ததாக இருக்கிறது. ஏழையின் சிரிப்பில் இறைவன் காண்போம் என்று சொல்லி அவர் மனிதர் இப்படியாக எழுதினார். அப்படியாக நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்யும் பொழுது ஆண்டவருக்கு உதவி செய்கிறோம். சரி, ஏழை விசுவாசிகளை அரவணைக்கும் பொழுது ஆண்டவருக்கு உதவி செய்கிறோம். நேற்று எனக்கு 2 ரொம்ப சந்தோஷம். அருமையான வயசான ஒரு பாட்டியம்மா இங்கேயே இருந்தாங்க. அருமையான சிஸ்டர் வடிவுக்கரசின்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டில் வச்சு அங்கே என்ன செய்கிறாங்க, அரவணைக்கிறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஸோ ஏழை மக்களுக்கு நம்முடைய பங்கு என்ன, ஏழை விசுவாசிகளுக்கு நம்முடைய பங்கு என்ன? ஸோ ஆண்டவர் ஒருபோதும் எது சமாதானத்தை எடுத்து போட மாட்டார். ஆண்டவர் ஒருபோதும் ஆசீர்வாதத்தை எடுத்து போட மாட்டார். இது நம்ம விழுந்த கடமையாக இருக்கிறது. யாரோ எப்படியே போகிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்தோமா, ஆராதிச்சோமா, நாமும் நம்ம குடும்பமும் நல்லா இருந்தால் போதும் நினைத்தோம் என்றால், ஸோ பூமியில் ஆண்டவருக்காக எதையும் நம்மளால் சாதிக்க முடியாது. ஸோ ஆண்டவருக்காக நாம் சாதிக்க வேண்டும் என்றால் சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகள் என்ன செய்யப்பட வேண்டும், அவர் என்ன செய்கிறார்கள், எங்கே இருக்கிறார்கள், அவருடைய குடும்பத்துடைய தலைவர் என்ன செய்கிறார்கள், எல்லாவற்றையும் என்ன செய்யணும். ஸோ நம்ம பார்த்து அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நன்மை செய்வதில் தளர்ந்து போகக்கூடாதுங்கிற காரியத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனம் 9, 10.
வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வா. இறக்கிற கிணறு என்ன செய்யுமா? இறக்கிற கிணறு என்ன செய்யும்? ஒருவேளை நம்ம ஊரில் ஒரு உரைக்கணி இருக்குது, அது தண்ணி கடந்துக்கிட்டே இருக்குது, அது ஊறுமா? என்ன செய்யும்? கொஞ்சம் ஒரு 10-20 நாள் 30 நாள் போயினதுக்கு என்ன செய்யும்? 10 வேறு என்ன செய்யும்? ஸ்மெல் அடிக்கும். தண்ணி எடுத்தால் தான் என்ன செய்யும்? புது தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஊழியக்காரர் தான் கொடுக்க நான் சொல்லலை, சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளையும் யோசித்து பாருங்கள். நிறைய மக்கள் ஆண்டவருக்காக ஊழியர் செய்து கொண்டிருக்கிறார்கள் தியாகத்தோடு. அவங்களை நினைத்து பாருங்கள். திருச்சபை விசுவாசிகள் நினைத்து பாருங்கள், ஊழியரை நினைத்து பாருங்கள். எல்லாத்தையும் நம்ம அப்பாற்பட்டு, சபைக்கு அப்பாற்பட்டு இருக்கிற அவிசுவாச மக்களை நினைத்து பாருங்கள். யோசிச்சு பாருங்கள். நம்ம சாப்பாடு இல்லாமல் இருக்கோமா? சாப்பாடு இல்லாமல் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவர் தரித்திரதா விட்டார், நான் சாப்பாடு இல்லாமல் இருக்குன்னு சொல்லுங்கள். 3 வேளையும் நான் சாப்பிடாம 1 வேளை 2 வேளை மட்டும் சாப்பிட்றேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். 2 வேளை மட்டும் தான் நான் சாப்பிட்றேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். 3 வேளையும் நம்ம சாப்பிட்றோம். நல்ல ட்ரெஸ் கொடுத்துரும், நல்ல கல்வி ஆண்டு நம்ம கொடுத்துருக்குறான். யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒருவரையும் அவர் தரித்திரதா விட்டதே இல்லை. நீங்களும் நானும் நன்மை செய்ய வேண்டியது அவசியம். நமக்கு குடும்பத்துக்கு தேவையானது போக யாருக்கு நன்மை செய்யணும்? நிறைய காரியம் இருக்கிறது. ஒரு 5 பாயிண்ட் இருக்குது, அதனால் நம்ம டைம் இருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு சில பாயிண்ட்டை மட்டும் முடிச்சு நான் 5 நிமிஷத்தில் நான் முடிச்சுவேன். நமக்கு 5 நிமிடம் இருக்கிறது, 12:05 நான் முடிச்சிடலாம். இப்போ வாசிக்கலாமே. இப்போ தீத்து எடுத்துக்கோங்க. 3வது காரியம் தீத்து எடுத்துக்கோங்களேன். தீத்து 3வது அதிகாரம் 1ஆம் வசனம். சகல விதமான நற்கிரிகளை செய்ய டு பி ரெடி ஃபார் எவரி குட் டீட். நம்ம என்ன செய்யணும்? நற்கிரியை செய்வதற்கு எப்போ என்ன செய்யணுமா? ஆயத்தமாக இருக்கணும், ரெடியாக இருக்கணும். ஒருத்தங்க ஹெல்ப் கேட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? செய்வதற்கு ரெடியாக இருக்க வேண்டியது அவசியம். 2வது காரியம் வாசிக்கலாம். தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இங்கே வாசிக்கிறோம், ஜீலஸஸ் ஃபார் குட் டீட்ஸ். நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்கணுமா? நற்கிரியை செய்வதில் பக்தி வைராக்கியம் நமக்கு வேணுமா? யோசிச்சு பாருங்களேன். அப்போது நற்கிரியை குறித்து ஆண்டவர் எழுதும் பொழுது தீத்தில் கிட்டத்தட்ட 5 காரியத்தை அவர் சொல்லுகிறார். முன்னாடி நம்ம படித்தோம், நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது, நன்மை செய்வதில் தளர்ந்து போகக்கூடாது, நற்கிரிகளை செய்வதில் நம்ம எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். 4வது காரியம், நன்மை செய்வதில் பக்தி வைராக்கியம் நமக்கு அவசியம். யோசிச்சு போல நன்மை செய்வதில் பக்தி வைராக்கியம். இப்போது பக்தி வைராக்கியம் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவனர் என்ன செஞ்சாருன்னா, அந்த ஆலயத்தில் புறா வைக்கிறவர்கள், காசு வைக்கிறவங்க என்ன செஞ்சார்? சாட்டை குண்டு பண்ணி அடித்து வெளியே துரத்துனார். இதுதான் பக்தி வைராக்கியம். அந்த வைராக்கியம் நன்மை செய்வதில் காணப்பட வேண்டுமா? தீத்துக்கு எழுதும்போது அதான் சொல்கிறார். தீத்து வாலிபன் என்ன சொல்கிறாருன்னா, நன்மை செய்வதில் நீங்கள் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. எபேசியர் 2:10 படிங்க. எபேசியர் 2:10. நம்ம எதுக்காக ரட்சிக்கப்பட்டோமா? மறுபடியும் இந்த வசனத்தை படிக்க சத்தமா. ஏனெனில் நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். நம்ம எதுக்காக இயேசு கிறிஸ்துவில் சிருஷ்டிக்கப்பட்டோமா? நன்மை செய்வதற்காக மட்டும்தான் சிருஷ்டிக்கப்பட்டோமா? அப்போ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் தீமையே செய்யக்கூடாது. நற்கிரியை செய்வதற்கு என்ன செய்யப்பட வேண்டுமா? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அதனால் நம்ம நன்மை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 5வது காரியம் வாசிக்கலாம். 5வது காரியம் தீத்து 3:8. இந்த வார்த்தை உண்மையுள்ளது, தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரிகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கணுமா? கேர்ஃபுல் டு என்கேஜ் இன் குட் டீட்ஸ். நற்கிரி செய்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்கணுமா?
அதில் கூட ஒரு ஜாக்கிரதை வேணுமா, பி அவேர். ஸோ எப்படி நன்மை செய்யணும், எதில் நன்மை செய்யணும், அந்த காரியத்தில் நம்ம அவேராக இருக்கணுமா, பி கேர்ஃபுல். நன்மை செய்வதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு வாசிக்கலாம் எபிரேயர் 13:16. எபிரேயர் 13:16. எபிரேயர் 13:16. 13:16. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலியின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். இப்போ நன்மை செய்வது எதற்கு ஒப்புமையாக பேசப்படுகிறதுனா பலிக்கு ஒப்புமையாக பேசப்படுகிறது. இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்க ஆலயத்துக்கு வரும்போது என்ன செய்வாங்க, ஆடு மாடுலாம் கொண்டு வரணும். எதுக்காக, தங்களுடைய பாவத்திற்காக பலி செலுத்துவாங்க. ஸோ இந்த பலி செலுத்திட்டு பிரதான ஆசை என்ன செய்வாங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ரத்தத்தை கொண்டு போவாங்க. ஒருவேளை மகா பிரதான ஆசிரியர் பாவம் செஞ்சாங்கன்னா அவர் அங்கேயே இறந்துருவார், சங்கிலியை கட்டி தான் உள்ளே இழுக்கணும். மகா பரிசுத்தத்தில் ஒருபோதும் போக முடியாது. இன்றைக்கு நீங்களும் நானும் அப்பத்தில் நடுவில் வைத்து என்ன செய்கிறோம், சுற்றி அமர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். இன்றைக்கு பலி என்னன்னா, நாம் தான் பலி, நாம் செய்கிற நற்கிரியை தான் பலி என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கலாமே. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். இப்போ நன்மை செய்வதும் தான தர்மம் பண்ணுவதும் பலிக்கு ஒப்புமையாக பேசப்படுகிறது. ஒருபோதும் நன்மை செய்வதும் தான தர்மம் பண்ணுவதையும் ஒருபோதும் மறக்கக்கூடாது. விசுவாசிகளுக்குள்ள அப்பாற்பட்ட அவிசுவாசிகளுக்குள்ளே. ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு நன்மை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ரட்சிக்கப்பட்ட நாம் அனைவரும் நன்மை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னும் வசனம் மட்டும் வாசி முடிக்கலாம். ஆனால் 2 வரி இருக்கிறது, வாசிக்கலாமே. வாசிக்கலாம். தீத்து 3:14. தீத்து 3:14. ஸோ 6வது காரியம், அவர் பீப்புள் மஸ்ட் ஆல்சோ லேர்ன் டு என்கேஜ் இன் குட் டீட்ஸ். நம்ம நற்கிரியை செய்வதற்கு நம்ம படிக்க வேண்டுமா, நற்கிரியை செய்வதற்கு நான் படிக்க வேண்டும். ஸோ நற்கிரியை அவர் பீப்புள் மஸ்ட் ஆல்சோ லேர்ன். ஸோ நற்கிரியை செய்ய பழகட்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் நற்கிரியை செய்வதில் என்ன செய்யணுமா, பழகிக்கொண்டே இருக்க, படித்துக்கொண்டே இருக்க வேண்டும். எந்தெந்த வழியில் நன்மை செய்யலாம், யாருக்கு நன்மை செய்யலாம், எங்கே நன்மை செய்யலாம் என்று சொல்லி அதை யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது. பிரச்சனை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 20:35 வாசிங்க. அப்போஸ்தலர் 20:35. இங்கே வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது என்ன சொன்னாரா, வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம். இயேசு தம்முடைய வாயில சொல்லியிருக்கிறார், வாங்குறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம், கொடுக்கிறதே பாக்கியம். நம்முடைய இயேசு சொன்ன வார்த்தையை ஒரு நினைவு கூர்ந்தார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன், வாசிக்கலாம். தீத்து 2:7. தீத்து 2:7. நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரிகளுக்கு மாதிரியாக காண்பித்து, ஸோ யுவர் செல்ஃப் டு பி அன் எக்ஸாம்பிள் ஆஃப் குட். என்ன சொல்ல வர்றாருன்னா, மற்றவர்களுக்கு முன்பாக நற்கிரியை செய்வதற்கு நீ தான் முன்மாதிரின்னு சொல்கிறார். இப்போ மற்றவர்களுக்கு நன்மை செய்வதில் நீங்களும் நானும் முன்மாதிரியாகி காணப்பட வேண்டியது அவசியம். இன்றைக்கி முன்மாதிரியாக நம்ம இருக்கிறோமா? ஒரு சபையில் கூட்டுறதா இருந்தால் நம்ம கூட்டுறோமா? முதல்ல நம்ம கூட்டினா தான் நம்மளை பார்க்குற, பின்னாடி என்ன பார்க்குற நம்முடைய பிள்ளைகளோ சக விசுவாசிகளோ வாங்கி கூட்டுவான். ஸோ முன்னாடி டைம் 10 மணி ஆரம்பிக்கிறதா 9:50 நம்ம வர்றோமா? எல்லாத்துக்கும் நம்ம முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்குது. இன்றைக்கி வீட்டில் நீங்களும் நானும் வேதத்தை வாசிக்கலை அப்படின்னா நம்முடைய பிள்ளைகள் ஒருபோது என்ன செய்ய மாட்டாங்க, வேதத்தை வாசிக்க மாட்டாங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் காலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்கிறேன்னா நம்முடைய பிள்ளைகள் ஒருபோது என்ன செய்ய மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. ஆனால் கிறிஸ்தவ குடும்பத்தில் நடக்கிற பெரிய காரியம் என்ன, ஒரு மிகப்பெரிய சோகமான காரியம் என்னென்னா, நம்ம வேதத்தை படிக்கிறது இல்லை, நம்ம ஜெபிக்கிறது இல்லை. பிள்ளைகளை மட்டும் என்ன செய்யும், படி படி படினா ஒருபோது என்ன செய்யாது, படிக்காது. சொல்கிற நாம முதல்ல என்ன செய்யணும், அதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 1வது வாசிக்கிறோம். அவர் செய்யவும் உபதேசிக்க தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாவது பிரபந்தத்தை உண்டு பண்ணினார். முதலாவது இயேசு கிறிஸ்து செஞ்சார், அதுக்கப்புறம் தான் உபதேசம் பண்ணார். இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்மளே ஃபாலோ பண்ணணும். ஸோ முதலாவது நம்ம செய்யணும், கொடுக்குற காரியத்தில் நம்ம என்ன செய்யணும்,
முதலாவது கொடுக்கணும். நன்மை செய்கிற காரியத்தில் நம்ம நன்மை செய்யணும். சபைக்கு ஹெல்ப் பண்ணுற காரியத்தில் முதலாவது நம்ம ஹெல்ப் பண்ணணும். முன்னாடி வர நேரத்தில், கூட்டுறதுல, பாத்திரத்தை கழுவி வைக்கிறதுல, எல்லாத்துலையும் நம்ம என்ன செய்யணும்? முன்மாதிரியாய் காணப்பட வேண்டியது அவசியம். எங்கள் திருச்சபையில் நாங்கள் எப்போ இருந்து நான் செஞ்சுட்டு இருந்தோம், இன்றைக்கி நாங்கள் தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ அப்படி ஒருபோது இருக்கக்கூடாது. திருச்சபை என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவனுடைய சரீரமாக இருக்கிறது. நீங்கள் நான் அவயங்களாக இருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை என்ன செய்யணும்? நீங்களும் நானும் நிறைவேற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. திருச்சபை பாண்டி நாங்கள் நடத்துகிறார், அது மட்டும் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒருபோதும் கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு பூரணமாக என்ன செய்யாது? திருச்சபை ஒருபோதும் போகாது. ஸோ ஆவியானவருடைய அந்த 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 ஆவியானவருடைய பிரசன்னத்தை நம்மளால் உணர முடியாது. இப்போ திருச்சபையில் எல்லாரும் பங்கு கொண்டு ஆண்டவரை ஆராதித்து நம்முடைய பங்கை நிறைவேற்றும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? மகிமையாக நம்முடைய ஆராதனையை அவர் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, 7 காரியம் பார்த்தோம். வரிசையை சொல்லுங்க பார்ப்போம். முதலாவது, நற்கிரிகளை செய்வதில் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. 2வது, நற்கிரிகளை செய்வதில் தளர்ந்து போகக்கூடாது. 3வது, நற்கிரிகளை செய்வதில் ஆயத்தமாய் காணப்படணும். 4வது, நற்கிரியை செய்வதில் பக்தி வைராக்கியம் வேணும். 5வது, நற்கிரியை செய்வதில் ஜாக்கிரதை, இந்த கேர்ஃபுல், ஜாக்கிரதையாக இருக்கணும். 6வது, நற்கிரியை செய்ய படிக்கணும். 7வது, நற்கிரியை செய்வதில் நம்ம முன்மாதிரியாக இருக்கணும். ஸோ ஆண்டவராக தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கலாம். யோசிச்சு பாருங்களேன். ஸோ நாம் நற்கிரியை செய்கிறோமா? நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். ஸோ மனிதனுக்கு பிரயோஜனமானது நம் நற்கிரியை செய்ய வேண்டிய அவசியம். ஆண்டவருடைய நாமத்தை அநேகர் அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஸோ நம் நற்கிரியை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதில் வர நாட்களில் நம்முடைய திருச்சபைக்கும் நம்முடைய ஊழியருக்கும் அப்பாற்பட்டு அப்படி அவிசுவாச மக்களுக்கும் நற்கிரியை செய்து அவளை திருச்சபையை கொண்டு வருவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஸோ வர நாட்கள் ஆண்டவர் தாமே வாங்குறதை பார்க்கலும் கொடுக்கிறது பாக்கியம் என்று சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தொடர்ந்து நாம் வாங்கி கொண்டே இருக்காமல் ஸோ நாமும் கொடுக்குறவர்களாய் மாறுவோம். பணத்தை மட்டுமல்ல, ஆண்டவருக்காக நேரத்தை கொடுப்போம், ஆண்டவருக்காக நம்முடைய பலத்தை கொடுப்போம், ஆண்டவருக்காக நம்முடைய வசதி வாய்ப்புகளை ஆண்டவருக்காக விட்டு கொடுப்போம். என்னென்னா நமக்கு கெயினாக இருக்குது, லாபமாக இருக்கிறதோ எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக விட்டு கொடுப்போம். ஸோ அதான் ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்க்கிறார். ஸோ வர நாட்களில் நீங்கள் நானும் அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு எனக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அப்படி நாமும் சதா காலங்களிலும் மையப்படுவதாக. இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனாகிய கர்த்தருக்கும் பிதாக்குமான பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனுக்கும் திருச்சபையின் ஊழியருக்கும் மூப்பர்களுக்கும் அதே போல இங்கே இருக்கிற கூடிய அனைத்து விசுவாசிகளுக்கும் ஆயக்காரன் போல விசுவாசிகளுக்கும் அது வையம்படி திருச்சபையின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து எங்களுக்காகவும் திருச்சபைக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் சதா காலங்களிலும் மையப்படுவதாக. ஆமென்.